திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தது பற்றி விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு குழு அமைத்திருக்கிறது. திண்டுக்கல் திருச்சி சாலையில் இயங்கி வரும் தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. 4 மாடி கட்டடத்தில் 3 மாடி வரை தீ பரவியதால் உள்ளே இருந்த நோயாளிகள், பார்வையாளர்கள், மருத்துவ ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் பற்றி எரியும் தீ, கரும்புகைக்கு இடையே மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததால் மருத்துவமனையின் லிப்ட் செயல் இழந்து பாதையில் நின்றது. அதில் சிக்கியிருந்த 8 நபர்களும் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டனர். அவர்களில் 6 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், ஐ. பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் படுகாயமடைந்தவர்களுக்கும் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து நிதி உதவி வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் யாருடைய அறிவுறுத்தலுமின்றி 6 நபர்கள் தாங்களாகவே லிப்டில் பயணம் செய்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். என்னென்ன வகையில் ஒரு மருத்துவமனைக்கு என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டுமோ அது குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 8-10 வகையான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சரியாக இருந்தது. இப்போ இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை ரிவ்யூ பண்ணி இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுல் ரிப்போர்ட் அவங்க காவல்துறையின் சார்பில் தருவார்கள். தந்ததற்கு பிறகு அது குறித்து விரிவாக எடுத்துருக்கோம். இல்லை, விதிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வளவு படுக்கைகள், எவ்வளவு சதுரடி நிலம் வேண்டும், இதெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ந்து முடிந்து அதை அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு அதில் ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் நடவடிக்கை இருக்கும். இந்த தீ விபத்து தொடர்பாக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இணை இயக்குநரும் மருத்துவருமான கண்ணகி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தீ விபத்து நேரிட்ட சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஒழுங்குமுறை சட்டத்தின் சான்றிதழ் உள்ளதா, தீயணைப்பு கருவிகள் உள்ளதா, அவசர கால வெளியேற்றம் வழிமுறை உள்ளதா, மருத்துவமனையில் லிப்ட் உள்ளிட்ட நோயாளிகளுக்கு பாதுகாப்பான வசதிகள் உள்ளதா என விசாரிக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார்.